இந்த வீடியோவில் நம்ம தமன்னா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மில்கி பியூட்டி அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் மிகவும் பிரபலமாக பேசப்படுற இந்தியாவினுடைய நம்பர் ஒன் நடிகைகளில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி வளம் வந்துட்டு இருக்கிற தமன்னாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இவங்க செஞ்ச அந்த சேட்டைகள் தான் தற்பொழுது வந்து இணையத்தில் படு வைரலாக ஆகிட்டு இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்து பெருசாக பேசப்பட்டுருவாங்க. அதுவும் வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே இப்படியான படங்களை நிச்சயமாக நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் நாம் இந்த வீடியோவை போடுறோம். தொடர்ச்சியாக நீங்கள் இது போல் சேனலை பார்க்கணும், தொடர்ச்சியாக நீங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம தமன்னா அதாவது வந்து மில்க் பியூட்டி, அதாவது மைதாவில் அப்படியே பிரட்டெடுத்த அந்த கலரில் இருக்கிற நம்ம தமன்னா தமிழுக்கு வந்த பிறகு பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஆகா அப்படியா இப்படி ஒரு கலரில் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு குறிப்பில் இருந்தாங்க. ஆனால் நாளடைவில் தமிழ் இல்லாமல் தற்பொழுது வந்து ஹிந்தி அப்படின்ற அந்த பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு போய் இவங்க செஞ்ச அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து அந்த ஆட்ட பாட்டங்கள் குதூகலங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு வைரலான விஷயமா போயிட்டு இருந்துச்சு. தமிழில் ஜெயிலர் அப்படின்ற படத்தில் இவங்க பண்ண சம்பவத்தால் அந்த படமே வந்து ஹிட் அடிக்கிறதுக்கான காரணத்தில் இவங்களும் முக்கியமான ஆள் அப்படின்ற அந்த ஒரு பேரையும் வந்து அந்த படத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க. நிச்சயமாக வந்து அந்த டான்ஸை நாமளும் பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து தமிழ் ஹீரோயின் நடிக்கிறதுக்கு தோணுன்றது மிகப்பெரிய டவுட்டு தான். ஆனால் அப்படி இருக்கிற வகையில் எவ்வளோ விதமான கவர்ச்சியை நான் கொடுத்தாலும் சரி, நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற அடிப்படையில் அவங்க ஆடுற டான்ஸில் இது வந்து ஹிந்தி பாட்டு. ஆனால் தமிழில் ஜெயிலரில் அவங்க பண்ண சம்பவங்கள் எல்லாமே நம்ம பசங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த கும்மாங்குத்து டான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டான்ஸுக்கு வந்து எதுவுமே வந்து ஈடாகாது. அப்படி இருக்கிற தமன்னா இன்றைக்கி என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் இவங்களுக்கு திரும்பவும் ஜெயிலரில் அதேமாரி ஒரு குத்துப்பாட்டுக்கு நீங்கள் குத்து டான்ஸ் ஆடுங்க, நல்லா குத்தி குத்தி டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து இவங்கள போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் அதனுடைய தயாரிப்பு நிறுவனம் வந்து என்ன பண்ணின்னு பார்த்தா, கண்டிப்பாக நீங்கள் தமன்னாவை போட்டு தான் ஆகணும், தமன்னாவை நீங்கள் போடுங்க, இல்லை உங்களால் போட முடியல தமன்னாவை நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே போட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக தமன்னாவை யார் எதுனா சொன்னாலும் சரி தடுக்க முடியாது. ஜெயிலரில் போட்டே தான் ஆகணும், போட தான் போகிறாங்க. அது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நிச்சயமாகிடுச்சு. நீங்கள் நிச்சயமாக ஜெயிலர் 1 பார்த்து எந்த அளவுக்கு ஒரு குதூகலமாக இருந்தீங்களோ அந்த குதூகலத்தை அடுத்த ஜெயிலர் 2லையும் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கான சமிஞ்சைகளாக சில சீன்களை வந்து சமீபத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. சீன்கள் கிடையாது, அதாவது அதற்கு இவங்களை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ற அடிப்படையில் சில கவர்ச்சி புகைப்படங்களை வந்து சமீபத்தில் இணையத்தில் வந்து வைராகிட்டு ரொம்ப பெருசாக பேசப்பட்டு வருது. அப்படியான இதில் தான் வந்து இந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே இதில் வருது. நீங்கள் நிச்சயமாக வந்து தமன்னோடைய ஃபேன்ஸாக தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தமன்னோட ஃபேன்ஸ் எல்லாமே இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து நிச்சயமாக ரசிச்சிருப்பீங்க. ஏன் மேலும் வந்து இரவு முழுக்க தூங்காமல் கூட அவங்கள பற்றி நினச்சிட்டு படுத்துகிற பல பேர் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா இப்படியான ஒரு உடற்கட்டில் இப்படியான ஒரு கலரில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சைஸில் நீங்கள் எங்களுக்கு ஆட்டம் போட்டு காட்டினீங்க அப்படின்னா நாங்கள் எதையும் தெரிவிக்க விட தயாராக இருக்கோம் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம பசங்க பல பேர் நிச்சயமாக இருப்பானுங்க. அதில் நாமளும் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் வர வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தமன்னா போன்ற பல ஹீரோயின்கள் வந்து இன்னும் இந்தியாவில் சுற்றிட்டு தான் இருக்காங்க. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறோம். நீங்கள் அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம். பார்ப்போம் இன்னொரு வீடியோவில்.